முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் இருப்பிடங்களுக்கு சென்று அஞ்சல் வாக்குகள் பெறும் நடைமுறை இன்று தொடங்கியது. எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட சேத்துப்பட்டு பகுதியில் முதியோர் இல்லத்தில் இருவரிடம் வாக்குப்பதிவு பெறப்பட்டது. வாக்குகள் பெறும் நடைமுறைகள் என்னென்ன என்பது குறித்து தேர்தல் அலுவலர் ராஜராஜனுடன் எமது செய்தியாளர் சங்கரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சென்னையில் 16 தொகுதிகளில் 85 வயதிற்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 8000த்திற்கும் அதிகமானவர்கள் வீடுகளில் இருந்து வாக்களிக்க இருக்கிறார்கள். இன்று முதல் 3 நாட்கள் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கே சென்று தேர்தல் அலுவலர்கள் வாக்குகளை பெற இருக்கிறார்கள். நாம் தற்போது சென்னை சேத்துப்பட்டு MCC பள்ளி அருகே இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறோம். இங்கே 2 வயதான முதியோரிடம் வாக்குகளை பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, எப்படி வாக்குகளை வாங்குவாங்கன்ற விவரங்களை நேரடியாக நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இங்கே எப்படி ப்ரொசீஜர் எப்படி நடக்கும், எப்படி அந்த ஓட்டு வந்து அவங்க பதிவு பண்ணுவாங்க, என்ன நடைமுறைகள் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த தேர்தலில் 85 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நேரடியாக போய் ஹோம் ஓட்டு வாங்குகிறோம். இப்படி வாங்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வெளில வர முடியாத சூழ்நிலை இருப்பாங்க, ஹேண்டிகேப்ட் இருப்பாங்க. அதனால் தேர்தல் அதிகாரிகளாம் நாங்கள்லாம் சேர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரு இங்கே அவங்க இருக்கிற இடத்துல ஒரு ஓட்டு போகிற மாதிரி ஒரு ஐடியா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ இவங்க வந்தோடனே இவங்க ஐடி ப்ரூஃபை பார்த்து இவங்களாம் அதுன்னு செக் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட மைய வச்சு அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டுருவோம் சார். ஸோ இப்போ அவங்ககிட்ட அந்த ஆவணங்கள்லாம் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக தான் வாங்குறீங்களா, அது எப்படி? இல்லை, அவங்க ஆதார் கார்டு அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதில் வந்து நம்ம அந்த லிஸ்ட் இருக்குல்ல, ஓட்டு லிஸ்ட் இருக்குல்ல, அதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு, செக் பண்ணாமல் எதுவும் செய்ய முடியாது, செக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு அனுமதிச்சிடும். ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா EVMல நம்ம பொதுவாக வாக்காளர்கள் போகும்போது அதை பார்த்துட்டு ஓட் பண்ணுவாங்க. இங்கே அவங்க எப்படி யாருக்கு எப்படி ஓட், அது எப்படி பேலட் எப்படி இருக்கும்? பேப்பர் கொடுத்துருக்காங்க சார், தேர்தல் கமிஷன்லேருந்து பேலட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. 85 வயசுக்கு மேலே உள்ளவங்க வெளில வர முடியாது, நடக்க முடியாத சூழ்நிலை பேலட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த பேலட் பேப்பரில் அவங்க யாருக்கு விருப்பப்பட்டு போடுறாங்களோ அவங்க போட்டு அந்த அதில் எத்தனை வேட்பாளர்கள் விவரங்கள், அது இந்த தொகுதியில் இருக்க எத்தனை வேட்பாளர் இருக்காங்களோ அத்தனை வேட்பாளர் அதில் இருப்பாங்க. பார்த்துட்டு அவங்க பார்த்து யார் பண்ணுமோ மார்க் பண்ணிட்டு அவங்க கையால் ஒட்டி அவங்க கையால் போட்டுருவாங்க சார். ஒட்டிட்டு இப்படி இந்த கவரில் போட்டு அந்த கவரில் போட்டு உள்ள பெட்டியில் போட்டுருவாங்க. இந்த கவரில் போட்டு இந்த பெட்டியில் போட்டுருவாங்க. ஸோ இதை கொண்டு போய் நாங்கள் தேர்தல் கமிஷனில் ஆர்டர் பண்ணுறோம். ஓகே. இப்போ சென்னை எழும்பூர் தொகுதியில் மொத்தம் எவ்வளோ வாக்குகள் இது போல இருக்குது? இது எங்களுக்கு தெரியலைங்க சார். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியாவில் எவ்வளோ வாக்குகள் எடுக்க போகிறீங்க? ஒரு நாளைக்கு 40 பேர் சார். மொத்தம் எங்களுக்கு 3 நாளைக்கு கணக்கு சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு குழுவுக்கு 40 பேர். மொத்தம் 4 குழுக்கள். சென்னை எழும்பூர் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் 4 குழுக்கள் இருக்கிறது. ஒரு குழுவிற்கு 40 வாக்குகள் வீதம் 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக அந்த வாக்குகள் பெறப்பட இருப்பதாக இங்கே தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த 3 நாட்களில் 8000த்திற்கு அதிகமான வாக்காளர்களிடம் வாக்குகள் பெறப்பட இருக்கின்றன. சென்னை எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில் 2 பேரிடம் தபால் வாக்குகள் சற்று முன்பாக பெறப்பட்டிருக்கின்றன. அந்தோணிசாமி மற்றும் ராஜகோபால் ஆகிய 2 முதியவர்களிடம் இங்கே தபால் வாக்குகள் பெறப்பட்டது. எழும்பூர் தொகுதியில் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 344 வாக்குகள் இருப்பதாக அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கக்கூடிய திரு அந்தோணிசாமி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் நாம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ நீங்கள் ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை, எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தோணுது? ஓட்டு போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் நல்லா தான் நினைக்கிறேன். எனக்கு யாரும் நினைக்க மாட்டேன். மொழியே கெடுக்கிறேன், நான் மொழியே கெடுக்கிறேன். ஓட்டு வேற எதுவும் செய்ய முடியாது. சோறு போட்டால் சோறுன்றது முடியும். ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ முக்கியம், நல்ல முக்கியம் தான். அது முக்கியமான செய்தி. நீங்கள் இது வரைக்கும் எல்லா தேர்தலையும் ஓட்டு போட்டிருக்கீங்களா? ஓட்டு போட்டிருக்கு. எந்த தேர்தலும் மிஸ் பண்ணாமல் போட்டிருக்கிறீங்க? ஆமாம். இங்கே வந்து 2-3 போட்டிருக்கு. இங்கே வந்த பிறகு போட்டிருக்கிறீங்க. ஆமாம். இப்படி உங்களுடைய சொந்த ஊர் அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன். கேரளா. ஓகே. சென்னையை வந்து எத்தனை வருஷமாக தங்கியிருக்கிறீங்க? 30 வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன். இங்கே ஓட்டு போடுறீங்க? இங்கே சென்னையிலேருந்து ஓட்டு போட்டுட்ருக்கீங்க? ஆமாம். இப்போ எப்படி நீங்கள் வயசானாலும் மற்றவங்கள, இப்போ நிறைய இளைஞர்கள்லாம் வந்து ஓட்டு போடுறது வர்றதில்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? சரி, நான் இதான் சொல்கிறது. ஓட்டு போடணும், நம்ம கடமை. அது நம்ம செய்ய வேண்டிய கடமை. அது ஓட்டு போடணும் கடமை அப்படின்னு. உங்களுக்கு மன நிறைவாக இருக்கா ஓட்டு போட்டது? மன நிறைவாக இருக்கா? சங்கட்டமாக இருக்குது. பென்ஷன் கொடுத்துருந்தா அது கூட பாட்டு. உங்களுக்கு எல்லாரும் அங்கே நல்லா ஹெல்ப் பண்ணாங்களா? எப்படிலாம் ஓட்டு போடணும்னு சொன்னாங்களா அதிகாரிகள்லாம்? சொன்னாங்க. நல்லா சொன்னாங்க. இப்படி போடணும் அப்படி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் நன்றிங்க ஐயா. நன்றி. திரு அந்தோணிசாமி வாக்களித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கிறேன், அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை திரு அந்தோணிசாமி தெரிவித்திருக்கிறார்.
தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் சங்கரன். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.